யோவான் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், களி கூர்ந்தான் என்றார். கண்டு களி கூர்ந்தான் என்றார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இங்கு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளை, நம்மளும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய முகத்தை காண, ஆண்டவருடைய நாளை காண, அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக அவரை நாம் முகமுகமாய் தரிசிக்கிறதான நாள் எப்பொழுது வரும் என்று நமக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டதான ஒரு ஆசை உடையவர்களாக காணப்படுகிறோம். யார் யாரெல்லாம் இப்படிப்பட்டதான கர்த்தரை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறதான எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையில எப்படி ஆபிரகாம் கர்த்தருடைய நாளை காண ஆசையாக இருந்தானா, அந்த ஆபிரகாம் என்னுடைய நாளை கண்டான், கண்டதோடு மட்டும் இல்லாமல் அவன் களி கூர்ந்தான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாம் மாத்திரமல்ல, நாமும் ஒரு நாளில் ஆண்டவராகிய இயேசுவை நாம் முகமுகமாக காணப்போகிறோம். அந்த நாளில் கண்டு நாமும் பார்த்திங்கன்னா ஒரு களி கூறுகிறதான நாள் வெகு சீக்கிரமாக நெருங்கி கொண்டிருக்கிறதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை சொன்னது பார்த்திங்கன்னா ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலோ இல்லாட்டி மத்தேயு மார்க்கு லூக்காவோ ஒரு சீசர்கள் சொல்ல கிடையாது. இந்த வார்த்தையை சொன்னது பார்த்திங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களோடு பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, நீங்கள் பிதா பிதா என்று சொல்லுகிறீங்களே, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாமை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுகிறீர்களே, நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த பிதாவாகிய ஆபிரகாமே என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று அங்கே சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். இன்று உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள். அதாவது என்னென்னா, நல்ல அவயவம் உள்ளவர்களுக்கும் ஆசை உண்டு, அதே நேரத்தில் அங்கவீனம் உள்ளவர்களுக்கும் ஆசை உண்டு, அதே நேரத்தில் பேச முடியாதவர்களுக்கும் ஆசை உண்டு, கேட்க முடியாதவர்களுக்கும் ஆசை உண்டு, பார்க்க முடியாதவர்களுக்கும் ஆசை உண்டு, நடக்க முடியாதவர்களுக்கும் ஆசை உண்டு. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒவ்வொரு வழியில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆசை உடையவர்களாக தான் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் காணப்படுகிறதான அனைவரும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆசையோடு பார்த்திங்கன்னா காணப்பட்டு கொண்டிருக்காங்க. அநேகருக்கு பாருங்கள், நிலத்தை சம்பாதிக்கணும், பொருளை சம்பாதிக்கணும், இன்னும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு மேலே வீடை கட்டணும், இப்படி பார்த்திங்கன்னா அநேக விதமான ஆசைகள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்டதான அநேக விதமான ஆசைகள் இருக்கும் பொழுது ஆபிரகாமும் பாருங்கள், அவன் பாருங்கள் திரளான ஆஸ்தி உடையவனாக இருந்தான். அவனுடைய ஆஸ்தி பூமியை தாங்கக்கூடாத அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளவு நிறைவாக காணப்பட்டது. அப்படிப்பட்டதான ஆஸ்தி உடையவனாக காணப்பட்ட அந்த ஆபிரகாமுக்கு அதன் மேல் அவனுக்கு ஆசை இல்லை. ஆனால் அவன் மேல் பார்த்திங்கன்னா பிதாவாகிய நாளைக்கான அவன் ஆசையோடு காத்திருந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைய நாட்களில் ஆவிக்குரியதான ஜீவியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறதான அநேகருடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது அநேகர் பாருங்கள் எப்படிப்பட்ட ஆசை உடையவர்களாக காணப்படுகிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையில நம்ம சொல்லலாம், இந்த உலகத்தில் எல்லாம் இருந்தால் தானே நம்மளை எந்த காரியத்தையுமே நம்மளால் செய்ய முடியும் என்று. அது என்னென்னா, அதையெல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் அதன் காலத்தில் சரியாக பார்த்திங்கன்னா எல்லா காரியத்தையுமே பார்த்திங்கன்னா நேர்த்தியாக தருகிறதான தேவன். இந்த உலகத்தில் பாருங்கள் அநேக காரியங்களை ஆசைப்பட்டார்கள், ஆனால் பார்த்திங்கன்னா பெற்றுக்கொள்ள முடியாமலே போயிட்டது. இன்றைக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா சில விதமான சின்ன சின்ன ஆசை இருக்கும். என்னென்னா, சிறகடிப்பதற்கு ஆசையாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஏற்ற காலத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்காக போய் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வழியை பார்க்கும்போது பரிதாபமான நிலைமையாக காணப்படும். முந்தைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் அதிகமாக கேணியெல்லாம் மூடிட்டாங்க. முந்தியெல்லாம் இந்த விவசாய கேணியில் பார்த்திங்கன்னா இந்த குருவிலாம் பார்த்திங்கன்னா கூடு கட்டியிருக்கோம். குருவி நிறையா கூடு கட்டியிருக்கிறது அதுக்குள்ளார தான். அதில் பார்த்திங்கன்னா சில குருவி பார்த்திங்கன்னா சரியான ரெக்கை முடைக்கிறதுக்கு முன்னாடியே பறக்க ட்ரை பண்ணி ஆசைப்பட்டு நிறையா குருவி பார்த்திங்கன்னா அந்த கிணத்துலேயே விழுந்து செத்து போயிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஏன்னா காலத்துக்கு முன்னாடி அது பறக்க பார்க்குறது. இன்றைக்கி அன்னையருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அப்படி தான். ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் எல்லாத்தையுமே சகலத்தையும் செய்வார். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஆசை என்னென்னா, சிறகடிப்பதற்கு ஆசையாக இருப்பது நிமித்தமாக, அநேக காரியங்களை நம்ம செய்வது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை
அப்படியாக தான் போய்கொண்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. அவர் என்னன்னா அவருக்கும் பார்த்தீங்கன்னா அநேக விதமான ஆசைகள் இருந்தது. நான் தேவனோடு கூட இருப்பதற்கு எனக்கு ஆசைன்னு சொல்லிட்டு பிலிப்பியரில் பார்த்தீங்கன்னா அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர் எழுதுகிறாரு. ஆனாலும் இப்போ இந்த சரீரத்தில் உங்களோட இருந்தேன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை பார்க்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ஆசைப்பட்டதை பெற்றுக்கொண்டதாக ஒரு வசனத்தில் சொல்கிறாரு. அவர் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குதுன்னு. அதாவது என்னுடைய ஆசை நிறைவேறிடுச்சு, ஆண்டவருக்காண்டி நல்ல போராட்டத்தை போராடினேன், அந்த நீதியின் கிரீடத்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்று அதற்காக தான் நான் முயற்சி பண்ணினேன், அதை நான் பிடித்து கொண்டேன் என்று பார்த்தீங்கன்னா அவருடைய கடைசி நாட்களில் அவர் சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தில் எவ்வளோ அதாவது நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே கிடைத்தாலும் தேவன் நம்ம எவ்வளவு தான் ஐஸ்வர்யான ஆக்கினாலும் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தேவனை காண வேண்டும் என்றதான ஆசையை விட்டு நம்ம எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா வழி விலகி போய்விடவே கூடாது. இந்த ஆபிரகாம் தேவனுடைய நாளை காண ஆசைப்பட்டு அந்த தேவனுடைய நாளை கண்டு களி கூர்ந்ததுக்கு காரணம் என்ன என்பதை ஒரு சில வார்த்தைகள் மூலமாக நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்டதான நாமும் தேவனை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இந்த ஆபிரகாமை போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் காணப்படுவோமே ஆனால் நாமும் பார்த்திங்கன்னா ஒரு நாளில் தேவனை முகமுகமாய் காண்போம் என்று பார்த்திங்கன்னா நிச்சயமாக சொல்ல முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை முதலாவதாக அந்த ஆபிரகாம் பார்த்திங்கன்னா தேவனுடைய தாசனாக காணப்பட்டான். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஆபிரகாமுக்கு தேவன் அநேக அடைமொழி பெயர்களை கொடுத்தார். அதில் பார்த்திங்கன்னா சங்கீதம் 105 சங்கீதம் 5ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லப்பட்டிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து அவர் சொல்கிறாரு. அதாவது என் தாசனாகிய ஆபிரகாம் என்று பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் உலக பிரகாரமான அநேக விதமான பட்டங்களை பெற்றுக்கொண்டு அதில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைகிறார்கள். அது ஒரு பக்கம் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் தேவன் கொடுக்கிறதான பட்டங்கள் பாருங்கள், என் தாசன் என்றதான அப்படிப்பட்டதான ஒரு பட்டத்தை நாம் ஒவ்வொருவரும் பெறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். வேதத்தில் பாருங்கள், யோபு என் தாசன் என்று பெயர் பெற்றான். அதை இன்னும் பார்த்திங்கன்னா மோசே கூட பாருங்கள் என் தாசன் என்று பெயர் பெற்றான். இப்படிலாம் பார்த்திங்கன்னா அநேகர் அப்படிப்பட்டதான தேவனுடைய தாசராக காணப்பட்டாங்க. முதலாவதாக தேவனுடைய தாசராக நாம் காணப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். என் தாசன் நான் தெரிந்து கொண்டவன் என்று பார்த்திங்கன்னா அவர் சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். இந்த தாசன் என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம முதலாவதாக நன்றாக அறிய வேண்டும். இந்த பெயர் முதலாவதாக பார்த்திங்கன்னா ஆண்டவராகிய இயேசுவுக்கு பார்த்திங்கன்னா அவரை குறித்து தான் அங்கே சொல்லப்பட்ட மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது அங்கே பார்த்திங்கன்னா ஆபிரகாமை போல் இயேசுவையும் பார்த்திங்கன்னா தேவன் என் தாசன் என்று அழைக்கிறார். நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் என்று சொல்லப்பட்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைய முதலாவதாக நாம் தேவனுடைய தாசர்களாக காணப்பட வேண்டும். பாருங்க, ஆண்டவருக்கே உரியதான அந்த பெயரை பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா தேவன் அப்படிப்பட்டதான பெயரை தருகிறாரு, என் தாசனாகிய ஆபிரகாம் என்று. பாருங்க, தன்னுடைய கரத்தினாலே உண்டாக்கப்பட்ட ஆதாமுக்கு கூட அப்படிப்பட்டதான சிலாக்கியம் கிடைக்கல. ஆதாம் பாருங்க, தேவனுடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்டவன், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு தேவன் கொடுத்ததான தோட்டத்தில் அவனை என்னென்னா பண்படுத்த வைத்திருந்தா. ஆனால் இப்படிப்பட்டதான ஆதாமுக்கு கூட கிடைக்கக்கூடாத சிலாக்கியத்தை ஆபிரகாமுக்கு பார்த்தீங்கன்னா தேவன் தருகிறார். இன்றைக்கும் நம்ம நினைக்கலாம், அநேக நேரத்தில் நானும் என்னென்னா தேவனுக்கு பிரியமானவன் ஆதாமை போல் நம்ம நினைக்கலாம். நான் என்னென்னா ரசிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அநேக காரியங்கள்லாம் என்கிட்ட இருக்குது என்று. அது நிமித்தமாக பார்த்தீங்கன்னா தேவன் உடனே நம்மை பார்த்தீங்கன்னா என்னுடைய தாசன் என்று பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிவிட முடியாது. அதாவது என்னென்னா அவருடைய தாசனாக
நாம் காணப்பட வேண்டுமானால் அதற்குரியதான தகுதியை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவர் பார்த்தீங்கன்னா தேவனுடைய தாசன் என்று பெயர் எடுக்க வேண்டுமானால் அவர் எப்படிப்பட்டவராக காணப்பட வேண்டுமா? அவர் என்னன்னா வாக்குவாதம் செய்ய மாட்டார். அந்த 19ஆம் வசனத்தை வாசிங்களா, அந்த மத்தேயுல. வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்க அவருடைய சத்தத்தை வீதிகளில் ஒருவனும் கேட்பதில்லை என்று சொல்லப்படுது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் தேவனுடைய தாசலாக காணப்பட வேண்டுமானால் வாக்குவாதம் செய்ய மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்படுகிறோம்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான வாக்குவாதத்தோடு நம்ம காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வாயை திறந்தாவே அவ்வளோதான், பக்கத்தில் நிற்க முடியாது. அவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டாங்க. அதுக்கு 3/4 மணி நேரம் அதுக்கு விளக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அனுப்புறது. இப்படிலாம் பார்த்தீங்கன்னா அநேக வாக்குவாதங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வாக்குவாதங்கள், இந்த கூக்குரல்கள் எல்லாம் இருப்பது நிமித்தம் தான் அநேகருடைய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. அநேகருடைய குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. அநேகருடைய குடும்பங்களில் பாருங்கள் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது. அவங்க பாருங்கள் இன்னும் அதாவது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டு இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாக காணப்படுவதை நம்ம நன்றாக அறியலாம். இந்த ஆபிரகாமுக்கும் பாருங்கள் ஒரு இடத்துல வாக்குவாதம் பண்ணக்கூடியதான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதாவது என்னென்னா, இவனுடைய ஆபிரகாமுடைய சகோதரன் மகன், ஆபிரகாமுடைய சகோதரன் பார்த்தீங்கன்னா லோத்தினுடைய மேய்ப்பருக்கும் இவனுடைய மேய்ப்பருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் உண்டாகிறது. அந்த வாக்குவாதம் உண்டான பொழுது 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நினைக்கிறேன், ஆதியாகமம். அப்போதைக்கு ஆபிரகாம் பாருங்க வாக்குவாதம் பண்ணல. அவன் உடனே சொல்கிறான், நானும் நம்ம எல்லாருமே சகோதரர்கள், அதனால வேண்டிய என்னென்னா, நீ கிழக்க போனேன்னா நான் மேற்க போகிறேன், நீ வடக்க போனேன்னா நான் தெற்க போகிறேன், அதனால் வேண்டிய உன்னுடைய மேய்ப்பருக்கும் நம்முடைய மேய்ப்பருக்கும் வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் பாருங்கள் விட்டு கொடுப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் தேவனுடைய தாசர் என்று பெயர் எடுக்க நினைக்கிறதான தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான அனுபவம் காணப்படுகிறதா? வாக்குவாதம் என்றதான ஒரு காரியம் நமக்குள்ளாக காணப்படுகிறதா? வாக்குவாதம் முற்றும் பொழுது பார்த்திங்கன்னா அது எடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா கூக்குரலாக பார்த்திங்கன்னா மாறுவதை நம்ம நன்றாக அறியலாம். இன்றைக்கும் அநேகருடைய குடும்பங்கள் பாருங்கள் ஒரு சாட்சி இல்லாமல் மற்றவர்கள் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து பண்ணக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா அதாவது அவர்களுடைய சத்தம் வீதிகளில் கேட்கப்படக்கூடியதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுவது நிமித்தமாக மற்றவர்கள் தலையிடக்கூடியதான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாளைக்கான ஆசையாக இருக்கிறதான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஒரு வாக்குவாதங்கள் என்றதான ஒரு காரியங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதை நீங்கள் நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாக நம்ம காணப்படுவோமே ஆனால் தேவனுடைய தாசன் என்றதான பெயர் எந்த சூழ்நிலையிலும் எடுக்க முடியாது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தேவனுடைய நாளையும் பார்த்திங்கன்னா நாம் தேவனுடைய நாளையும் காண முடியாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நாம் என்னென்னா மற்றவர்கள் நமக்கு அநீதியாக சில காரியங்களை நம்ம செய்தாலும் சில காரியத்தில் நாம் விட்டு கொடுத்து போகக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த ஆபிரகாம் அப்படி தான் பார்த்திங்கன்னா காணப்பட்டான். அதேமாரி ஈசாக்கும் பாருங்கள் அப்படி தான் காணப்பட்டான். அதாவது ஈசாக்கு துறவு தோண்டுனா அங்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா விட்டுட்டு அவன் பாட்டு போயிட்டே இருந்தான். எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவனும் வாக்குவாதம் பண்ணல, பிரச்சனையே பண்ணல. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில் தேவனுடைய தாசன் என்று பெயர் எடுக்க வேண்டுமானால் நம்ம பார்த்திங்கன்னா வாக்குவாதம் பண்ணாதவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக யோபை குறித்து தேவன் சொல்லும்பொழுது உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறதுமான என் தாசனாகிய யோபின் மேல் கண்ணை வைத்தாயான்றாரு. இதுலேருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறியலாம். நம்மிடத்தில் உத்தமம் காணப்பட வேண்டும், சன்மார்க்கம் காணப்பட வேண்டும், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும், பொல்லாப்பை கண்டு நம்ம விலகுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தேவனுடைய தாசன், தேவனுடைய பிள்ளை என்றதான ஒரு பெயர் எடுக்க முடியும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இதுவரை இப்படிப்பட்டதான குறைகள் நம்மிடத்தை காணப்பட்டால் இன்று ஒரு அறிக்கை செய்து அதை நாம் விட்டு விடுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் உள்ள
ஆபிரகாம் என்று சொல்லப்பட்ட கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். விசுவாசமுள்ள ஆபிரகாமோடு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளை, இங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டது விசுவாசமுள்ள ஆபிரகாம் என்று. விசுவாசி என்கிறதான ஆபிரகாம் இல்லை, விசுவாசம் உள்ளதான ஆபிரகாம். விசுவாசம் எங்கே இருந்துச்சுன்னா அவனுடைய உள்ளத்துக்குள்ளாக காணப்பட்டது. இன்றைக்கு நம்ம என்னென்னா விசுவாசி என்றதான பேர் விசுவாச மார்க்கத்தாரே விசுவாசி என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த விசுவாச மார்க்கத்தாராக காணப்பட்டதான நமக்குள்ளாக உள்ளான விசுவாசம் நமக்குள்ளாக காணப்படுகிறதா என்பதை நாம் நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருக்குள்ளாக பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ளார பார்த்திங்கன்னா அநேக விதமான விசுவாசங்கள் பார்த்திங்கன்னா விசுவாசத்தில் அநேக நேரங்களில் குறைவுபட்டவர்களாக தான் காணப்படுகிறாங்க. ஆண்டவரால் இதையுமா செய்ய முடியும், ஆண்டவரால் இப்படிப்பட்ட காரியத்தையுமா நிறைவேற்ற முடியும் சொல்லி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அவிசுவாசமான இருதயம் உடையவர்களாக காணப்பட்டதை நிமித்தமாக அநேக காரியங்களை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. மத்தேயுவில் பாருங்கள், ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், அவர்களுடைய அவிசுவாசத்தை நிமித்தம் அங்கே அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கோம். ஏனென்றால் அங்கே உள்ளவங்கள்லாம் அவிசுவாசம் உள்ள இருதயமுடையவர்கள். அப்படி இருக்கும்போது ஒரு அதிகாரத்தில் கடைசி வசனமாக வரும். அதில் பார்த்திங்கன்னா அதனால் அவர் பார்த்திங்கன்னா அங்கு ஒரு அற்புதத்தையுமே பார்த்திங்கன்னா அவர் செய்யவே இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்றதான ஒரு காரியம் உள்ளத்துக்குள்ளாக காணப்பட வேண்டும். அநேக நேரங்களில் நம்ம சொல்கிறோம் விசுவாசத்தோடு தான் நான் அநேக காரியங்களை செய்கிறேன், அநேக காரியங்களை முயற்சி எடுக்கிறேன், ஆனாலும் வாய்க்க மாட்டேங்கிறது என்று. அன்பு தேவனுடைய பிள்ளை, நம்முடைய விசுவாசம் உள்ளான மனதுக்குள்ளாக காணப்படுமே. ஆனால் அந்த விசுவாசம் ஒரு நாளில் பார்த்திங்கன்னா வெளியரங்கமாக அதாவது வெளியரங்கமாக்குவதற்காக சில காரியங்கள் ஏற்படும், சில சந்தர்ப்பங்கள், சில சூழ்நிலைகள் ஏற்படும். உதாரணமாக எடுத்துக்கொள்வோமானால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுடைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். அவங்களுக்குள்ளார பாருங்கள், ஆண்டவர் மேலே நல்ல ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அது அக்கினி சூளை எத்தனை மடங்கு அக்கினி சூளையை அவன் என்னென்ன பெருக பண்ணினாலும் அந்த அக்கினி சூளையின் நடுவில் எங்களை போட்டாலும் தேவன் எங்களை தப்புவிப்பார் என்றதான விசுவாசம் அவங்களுக்குள்ளார காணப்பட்டது. ஆனால் அந்த விசுவாசத்துக்கு ஒரு நாள் பார்த்திங்கன்னா பரீட்சை உண்டானது. அவங்க பாருங்கள், ஒரு நாளில் என்னென்னா அவங்க அந்த விக்கிர வணக்கத்துக்கு அவங்க செயல்படாதது நிமித்தமாக அவங்கள தூக்கி பாருங்கள் அக்கினி ஜுவாலையில் போடக்கூடியதான சூழ்நிலை வந்துச்சு. அங்கே பாருங்கள் அவருடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படுகிறது. அவங்களுக்குள்ளார இருந்ததான உள்ளான இருதயத்தில் உள்ளதான விசுவாசம் பாருங்கள் அந்த இடத்துல பரிசோதிக்கப்படுகிறது. அவன் அக்கினி ஜுவாலையை 7 மடங்கு பார்த்திங்கன்னா சூடாக்கினார்கள் என்று பார்க்குறோம். ஆனாலும் அவங்களுக்குள்ளார உள்ள விசுவாசத்தை ஒன்றுமே பண்ண முடியல, ஒன்றுமே அழிக்க முடியவில்லை. அப்படிப்பட்டதான ஒரு ஆணித்தரமான உள்ளான விசுவாசம் அவருக்குள்ளாக காணப்பட்டது நிமித்தமாக 4வது நபராக அதே அக்கினி ஜுவாலையின் நடுவிலே பார்த்திங்கன்னா தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? சீஷர்கள் கூட பாருங்கள் தேவனோடு கூட இருந்தார்கள். அநேக நேரங்களில் அவருடைய விசுவாசம் வலிவி போய் தான் செயல்படுகிறதாகவே காணப்பட்டது. அதனால தான் சில இடத்துலலாம் கேட்குறாரு, அற்ப விசுவாசிகளேன்றாரு. அவங்கள பார்த்தே சொல்கிறாரு, சில நேரத்தில் உங்களுடைய விசுவாசம் எங்கே போச்சுன்றாரு. இதுமாரி பாருங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்காலெல்லாம் பாருங்கள் அநேக கேள்விகளை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய விசுவாச மார்க்கத்தார் என்று சொல்லிக் கொள்கிறதான நமக்குள்ளாக இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் இருக்கிறதா? யோபுக்குள்ளாக இருந்துச்சு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று யோபுக்குள்ளாக அப்படிப்பட்டதான விசுவாசம் இருந்துச்சு. அதே நேரத்தில் யோபுக்குள்ளாக பாருங்க, நான் என்னன்னா தேவனை நான் காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல என்னுடைய கண்களே காணும். இந்த சரீரம் முதலாய் அழிந்து போனாலும் என்னுடைய கண்களினாலே நான் அவரை காண்பேன் என்று பார்த்தீங்கன்னா அவன் அறிக்கை செய்கிறான். அப்படிப்பட்டதான ஆணித்தரமான விசுவாசம் அவனுக்குள்ளாக காணப்பட்டது. அவனுடைய விசுவாசமும் சோதிக்கப்பட்டது. அவன் பாருங்க எவ்வளோ பிரச்சனையை சத்துரு கொண்டு வந்தான். அநேக நேரங்களில் நமக்கு விரோதமாக பார்த்திங்கன்னா சத்துரு சில காரியத்தில் பார்த்திங்கன்னா போராடி கொண்டு இருப்பான். ஆனால் நம்ம எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா தைரியமாக நம்ம எதிர்த்து நின்று
எல்லா காரியத்துக்கும் நம்ம வளைஞ்சு கொடுக்காம அந்த சத்துருக்கு நம்ம எதிர்த்து நின்னோன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னென்னா நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சத்துரு, எந்த சத்துரு நமக்கு வந்தானா, எதிராக வந்தானா, அந்த சத்துருவை பார்த்தீங்கன்னா 7 வழியாக பார்த்தீங்கன்னா ஓடி போயிடுவான். ஒரு வழியாக வருகிற சத்துரு 7 வழியாக ஓடி போவான் தான் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். அந்த சத்துருவை பார்ப்போம் ஒன்றுமே பண்ண முடியலன்னு. இங்கே யோபினுடைய வாழ்க்கையில் அதுதான். யோபை பாருங்கள், என்னென்னமோலாம் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தான். கடைசியில் யோபையும் பார்த்திங்கன்னா அழிக்க பார்த்தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த அதுக்கும் யோபு பார்த்திங்கன்னா துணிஞ்சிருந்தான். ஆமாம், நான் நிர்வாணியாக இருந்தேன், நிர்வாணியாக போகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாள் நான் சாவ தான் போகிறேன், என்றைக்குனாலும் இன்றைக்கி இல்லைனாலும் இன்னும் 10 வருஷம் கழித்து நான் சாவ தான் போகிறேன், அதனால் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஆண்டவர் அவருடைய கண்கள் நான் காண்பேன் என்று அப்படிப்பட்டதான விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்பட்டது நிமித்தமாக சாத்தான் பாருங்கள் அதுக்கப்புறம் அவனை விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பாருங்கள் அவன் இழந்ததை எல்லாம் தேவன் பார்த்திங்கன்னா மறுபடியும் தந்தார். அவன் மறுபடியும் பாருங்கள் யோபு மறுபடியும் அவன் எத்தனையோ வருஷம் பார்த்திங்கன்னா வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். அநேக பிள்ளைகளை பெற்றான். மறுபடியும் அவன் பார்த்திங்கன்னா வாழ்ந்து சுகித்திருந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அநேக சத்துரு, சில நேரம் அநேக போராட்டங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக உபத்திரவங்கள் நமக்கு எதிராக வரும் பொழுது, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நம்ம என்னென்னா ததும்புகிறவர்களாக காணப்படுகிறோம். ஐயோ என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னா உலகப்பிரகாரமாக நம்ம என்னென்னா ஓடுகிறவர்களாக காணப்படுகிறோம். அதை விட்டுட்டு என்னென்னா தேவனுடைய சமூகத்தில் சத்துருவை உன்னால் என்ன பண்ண முடியும் பார்ப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்று நிலுங்க. பிசாசுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிங்க, பிசாசுக்கு ஏற்று நிலுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய பிரச்சனைகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் வரும்பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படியாக வெளிப்படுகிறது என்பதை நாம் நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மை பார்த்து தேவன் சொல்ல முடியுமா இப்படிப்பட்டதான விசுவாசம் உள்ளதான பிள்ளை என்று தேவன் நம்மை குறித்து சொல்ல முடியுமா என்பதை நாம் நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். தேவன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அழைக்கிறான்னா, அவன் தேவனுடைய பிள்ளையாக காணப்பட்ட பொழுது அவனை தேவன் அழைக்கல. அவன் என்னன்னா ஊர் என்கிறதான கல்தையர் தேசத்தில் அவனோட விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது தான் ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். அப்பொழுது அவனுக்கு வயது பார்த்திங்கன்னா 75. இந்த 75 வயதில் பார்த்திங்கன்னா தேவன் அழைக்கிறாரு. அந்த 12ஆம் அதிகாரத்தில், நீ உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உன் தாப்பன வீட்டெல்லாம் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வான்னு சொல்லி அழைக்கிறாரு. அவன் பாருங்க துணிஞ்சு பாருங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கேருந்து பாருங்க புறப்பட்டு வருகிறான். அவன் போக வேண்டிய இடத்த கூட ஆண்டவர் காண்பிக்கல, இந்த இடத்துக்கு போன்னு. அதே நேரத்தில் அவன் எந்த இடத்துல போய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து கூட தேவன் அவனுக்கு காண்பிக்கல. ஆனாலும் நீ என்னென்ன நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வான்னோன்னே அவன் பாருங்க புறப்பட்டு வரான். அதோடு மட்டும் இல்லாமல் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்லாம் பாருங்கள் தேவன் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்து பார்த்திங்கன்னா தேவன் அழைக்கிறாரு. அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவன் போகும் இடம் இன்னதென்று அறியாதபடி அவன் போனான் என்று அவனை குறித்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. அவனை குறித்து பாருங்கள் விசுவாச வீரர்களின் பட்டியலில் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்கள் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது பாருங்க, சுதந்திரமாக பெரும்படிக்கு அழைக்கப்பட்ட இடத்துக்கு போகும் பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் பார்த்தீங்கன்னா புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். அதிகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளை, இப்படிப்பட்டதான ஆபிரகாமுக்குள்ளார பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டதான விசுவாசம் இருந்துச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், நம்முடைய தேவன் கைவிடாத தேவன், நம்முடைய தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட அநேக வாக்குத்தத்த வார்த்தைகளை எல்லாம் நமக்கு நன்றாக தெரிகிறது. ஆனாலும் அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாசம் பார்த்திங்கன்னா தடுமாறுகிறதாக காணப்படுகிறது. நம்முடைய விசுவாசம் பார்த்திங்கன்னா நாணலை போல இப்படியும் அப்படியுமா அசைகிறதாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக நம்ம காணப்படக்கூடாது. நம்முடைய விசுவாசம் பார்த்திங்கன்னா ஆணி
ஆணித்தரமான விசுவாசமாக காணப்பட வேண்டும். விசுவாசத்தினால அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினால அவங்க என்னென்ன காரியத்தெல்லாம் ஜெயித்தார்கள், என்னென்ன காரியத்தில் எல்லாம் நிலைத்து நின்று வெற்றி பெற்றார்கள் என்பதை குறித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கொண்டே வருகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த ஆபிரகாமுக்குள்ளார கூட பாருங்கள், ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்னன்னா, அதாவது அவனுடைய சோதம் குமாரா பட்டணத்தில் லோத்து குடியிருக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பட்டணத்துக்கு எதிராக 5 விதமான ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா படையெடுத்து வருகிறார்கள். ஆனால் சோதம் ராஜாவுக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 4 விதமான ராஜாக்கள். இந்த 4 விதமான ராஜாக்கள் 5 விதமான ராஜாக்களை எதிர்கொள்கிறாங்க. ஆனாலும் முடியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா லோத்தையும் அதாவது லோத்தினுடைய பொருள்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு லோத்து வேலைக்காரங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு இது என்னென்னா கேள்விப்படுகிறான். ஆபிரகாம் உடனே பாருங்கள், அவன் எந்த குறிச்சும் பார்த்தீங்கன்னா பயப்படவே இல்லை. உடனே அவன் தன்னுடைய வீட்டில் பிறந்ததான கரைப்படியாத 318 பேரை உடனே கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்களை எல்லாம் அடித்து பார்த்தீங்கன்னா அவன் லோத்தையும் அவனுடைய பொருள்களை எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் பார்த்தீங்கன்னா திருப்பி கொண்டு வருகிறான். இதில் ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறியணும். அவனுக்கு எல்லாம் ராஜாக்கள், படைபலம் உடையவர்கள், எல்லா படைபலமும் இருக்குது. 5 விதமான ராஜாக்கள். ஆனால் இவனிடத்தில் பாருங்கள் வெறும் வேலைக்காரர்கள் தான். ஆனாலும் பாருங்கள் விசுவாசத்தோடு போகிறான். ஏனென்றால் தன்னுடைய சகோதரனை இப்படி பிடித்து கொண்டு போவதை அவனால் தாங்க முடியல. ஆனாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். அந்த ராஜாக்கள்கிட்ட எப்படிப்பட்ட படபலம் இருக்கலாம், பணபலம் இருக்கலாம், ஆள் பலம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் என்னிடத்தில் இருக்கிறதா நபர் 318 பேர், அவங்கள கொண்டு போய் நான் எப்படியும் ஜெயம் எடுப்பேன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சோதோமின் ராஜாவால் ஜெயம் எடுக்காத காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் விசுவாசத்தினால ஜெயம் எடுத்துகிட்டு வரான். போய் அடித்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே திருப்பி கொண்டு வருகிறான். அடுத்தாப்புல அந்த சோதோமின் ராஜாவே பார்த்தீங்கன்னா அவனுக்கு நிறைய பொருளெல்லாம் தரான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவன் அந்த பொருளெல்லாம் ஒன்று கூட வாங்கலை. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், சரி இதான் சாக்கடா, சரி கிடைக்கிது, நம்ம ஏன் விடுவானே இதுமாரி இன்னும் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அநீதியான பொருளை நம்ம வாங்குவதற்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அவன் ஆனால் ஒரே வார்த்தை சொல்லிட்டான், அதை வாசிங்க. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டை ஆகிலும் அதாவது என்னன்னா நம்ம இதில் சொன்னோன்னா அது என்ன கொட்டாங்குச்சியை கூட நான் என்னென்ன ஒன்றிருந்து வாங்குறது இல்லைன்னு, ஒரு பாதரட்சையின் வாரையாவது உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்து அதை கூட எனக்கு வேண்டாம். அதை வச்சு கூட நாளை மணி சம்பாரித்து பெரிய ஆள் ஆகிட்டான்னு நீ இது சொல்லக்கூடாது. அதனால வேண்டிய என்னென்னா ஆண்டவர் என்னை ஐஸ்வர்யனாக்குவார், ஆண்டவர் எனக்கு எல்லாமே தருவார். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு தான் அவன் கிளம்பி வந்தான். எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தான், ஒன்றும் இல்லாமல் தான் வந்தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டது வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாக இருந்தான் என்று ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் அநேக நெருக்கத்தின் நிமித்தமாக, போராட்டத்தின் நிமித்தமாக, சரியான வருமானம் இல்லாதது நிமித்தமாக ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாரா, என்னை உயர்த்துவாரா, என்னுடைய வாழ்க்கை தரம் மேம்படுமா, என்னுடைய குடும்பம் மேம்படுமா என்று ஒருவேளை நீங்கள் உங்களுக்குள்ளார நீங்கள் அநேக கேள்விக்குறியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைங்க, அவர் மேலே விசுவாசமாக இருங்க. ஒன்றுமில்லாதிலிருந்து ஒன்றை உருவாக்குகிற தேவன் அவர். அந்த தேவன் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை ஐஸ்வர்யனாக்கினதான தேவன் உங்களை அவர் ஐஸ்வர்யனாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், ஆபிரகாம் கீழ்ப்படினான். அவன் செய்த ஒரே காரியம் கீழ்ப்படினான். அவன் பாருங்கள் எல்லா காரியத்திலுமே பார்த்தீங்கன்னா கீழ்ப்படினான். எந்த காரியத்திலும் பார்த்தீங்கன்னா அவன் தேவனை விட்டு விலகவே இல்லை என்பதை நன்றாக அறிந்து கொள்ளலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இரண்டாவதாக அவனுக்குள்ளே காணப்பட்டது, அவன் கர்த்தருடைய நாளை கண்டதுக்கு காரணம் அவன் விசுவாசம் உள்ள ஆபிரகாமாக காணப்பட்டான். நம்முடைய விசுவாசம் தான் பார்த்திங்கன்னா நம்ம தேவனுடைய நாளை காண செய்யும். நான் ஒரு நாளில் ஆண்டவரை பார்ப்பேன், முகமுகமாக பார்ப்பேன், நான் அந்த ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுவேன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்டதான நம்பிக்கை விசுவாசம் நமக்கு இருந்தால் தான் நம்ம போக முடியும்.
மற்றபடி என்னென்னா ஏனோ தானம் என்று நம்ம ஜீவித்து கொண்டிருப்போமே, ஆனால் நம்ம அந்த நாளை காண முடியாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக இந்த ஆபிரகாமிடத்தில் காணப்பட்டது பார்த்திங்கன்னா, ஆபிரகாமை குறித்து அவர் சொல்கிறார், சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்ற ஏசாயா 41:8 என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளையில, சர்வ வல்லவர், அதாவது எல்லாவற்றையும் உண்டாக்கினதான அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினதான தேவன் பார்த்திங்கன்னா அதாவது ஆதாமை கூட பார்த்திங்கன்னா என்னுடைய சிநேகிதன் என்று சொல்ல, தன்னுடைய கையினாலே அவனை உருவாக்குனார். ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். ஆனால் அவனை குறித்து கூட அப்படி சொல்ல. அதே நேரத்தில் பாருங்கள், ஆண்டவரை சுற்றி ஒரு பரிசுத்த தூதர்களுடைய கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்தை பார்த்து கூட பாருங்கள், இதெல்லாம் என்னுடைய சிநேகிதர் என்று சொல்ல. ஆனால் மண்ணான ஒரு மனிதனாகிய ஆபிரகாமை பார்த்து அவர் சொல்கிறாரு, இவன் என்னுடைய சிநேகிதன் என்று சொல்கிறான். பாருங்கள், இதே மாதிரி தான் தேவன் உங்களையும் என்னையும் பார்த்திங்கன்னா சிநேகிதராக தான் வைத்திருக்கிறார்கள், நண்பராக தான் வைத்திருக்கிறார்கள். நம்ம தான் என்னென்னா அவரை விட்டு என்னென்னா அநேக நேரங்களில் நம்ம என்னென்னா பின்வாங்கி போய் கொண்டு இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில, அதாவது பார்த்திங்கன்னா சிநேகிதர் என்று சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா சிநேகிதருக்குள்ளாக இருக்கிறதான நட்பை நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா சிநேகிதர்கிட்ட பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரகசியங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா பகிர்ந்து கொள்வாங்க. எல்லா காரியத்திலையும் பாருங்கள், அதாவது என்னென்னா வீட்டில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு தெரியாத காரியங்கள் கூட பாருங்கள் சிநேகிதர்கள்ட்ட சில காரியங்களை சொல்லி பேசுவாங்க அவங்கவுங்க. அதேமாரி பாருங்கள், பிள்ளைகளும் அதே மாதிரி தான் பாருங்கள், பெற்றோர்கிட்ட கூட சில காரியங்களை சொல்லாதுங்க, ஆனால் சிநேகிதர்கிட்ட பார்த்திங்கன்னா சொல்லி இருக்குங்க. அன்பு தேவனுடைய பிள்ளை ஆபிரகாம் சிநேகிதனாக காணப்பட்டது நிமித்தம்தான், அதாவது சோதம் குமார பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பாகவே தேவன் பார்த்திங்கன்னா ஆபிரகாமோடு சொல்லுகிறார், அந்த ரகசியத்தை சொல்கிறார். நான் சோதம் குமார பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன்னு. அவன் பாருங்கள் திறப்பின் வாயிலில் நிற்கிறான். எதற்காக வேண்டி? லோத்துக்காக வேண்டி பார்த்திங்கன்னா திறப்பின் வாயிலில் நின்று அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஒரு நீதிமான் இருந்தால் நீர் என்னென்னா 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ இன்னும் சொல்லி ஓனாக கேட்டுட்டு கடைசியில் அவர் சொல்கிறான், ஒரு நீதிமான் நிமித்தம் கூட நான் என்னென்னா அழிக்காமல் இருப்பேன். ஆனால் அது கூட அவங்க இல்லைன்ற மாரி அவங்க சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையில, நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா கடைசி வரை பார்த்திங்கன்னா யாருக்கும் கிடைக்கக்கூடாத சிலாக்கியத்தை பார்த்திங்கன்னா தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மோசையை கூட பார்க்கலாம். மோசையை பாருங்கள், ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல் அவனோட பேசினேன்றார். யாத்திரையாகமம் 33:11 பாருங்கள், ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு சிநேகிதனிடத்தில் எப்படி பேசுவாரோ அதேமாரி கர்த்தர் மோசையிடம் முகமுகமாக பேசினார். மோசைக்கு பாருங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்ததானே அந்த ரகசியத்தை எல்லாம் தேவன் பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தினார். அன்பு தேவனுடைய பிள்ளையில, சிநேகிதன் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா சிநேகிதனிடத்தில் தான் பார்த்திங்கன்னா ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். அதே நேரத்தில் சிநேகிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுவார்னா, சிநேகிதன் முதலாவதாக பார்த்திங்கன்னா குற்றத்தை மன்னிக்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். ஆண்டவராக இயேசுவும் பாருங்கள் அந்த சீசர்களை எல்லாம் பார்த்திங்கன்னா சிநேகிதராக தான் வைத்திருந்தாங்க. யூதாஸ் ஆண்டவரை பாருங்க காட்டி கொடுக்குறான். 30 வெள்ளிக்காசுக்காக வேண்டி ஆண்டவரை காட்டி கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, நீ என்னை முத்தத்தினாலையா நீ என்னை காட்டி கொடுக்குறாய், சிநேகிதனே நீ என்னை முத்தத்தினாலையா காட்டி கொடுக்குறாய் என்று அந்த இடத்துல பார்த்திங்கன்னா யூதாஸை பாருங்கள் அந்த இடத்துலையும் அவர் பாருங்கள் சிநேகிதனே என்று அழைக்கிறாரு. அவருக்கு தெரியும் இவன் தான் என்னை காட்டி கொடுப்பான்னு அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடியே என்னென்னா எத்தனையோ தடவை அவர் நான் எச்சரித்தார். ஆனாலும் பார்த்திங்கன்னா அது நிமித்தமாக அவனை தேவன் பார்த்திங்கன்னா சபிக்கவோ எந்த காரியமும் பண்ணவே இல்லை. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவனை பாருங்கள் தேவன் மன்னித்து விட்டு விட்டார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நான் சிநேகிதன் என்று சொல்லும் பொழுது சிநேகிதன் பாருங்கள் என்ன தப்பு ஒருவருக்கொருவர் என்ன காரியம் நடந்தாலும் பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சுட்டு மறுபடியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு பார்த்திங்கன்னா தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நன்றாக அறியலாம். யூதாஸை பாருங்கள் தேவன் மன்னித்தார். அதேமாதிரி ஆபிரகாம் பாருங்கள், ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்தின் மேய்ப்பருக்கும் பிரச்சனை வந்த பொழுது ஆபிரகாமும் பார்த்திங்க அப்படிப்பட்ட
மன்னிக்கும் சுபாவம் உடையவனாக காணப்பட்டான். அவன் பாருங்கள், அவன் ஒன்றுமே வாக்குவாதமே பண்ணல. நீ என்னை நம்பி வந்த, நான் தான் உன்னை எல்லாமே ஆக்குனேன், அப்படி இப்படின்லாம் எதுவுமே அவன் சொல்லவே இல்லை. அவன் பாருங்கள், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டான்னு சொல்லிட்டு அவன் பாருங்கள் அந்த லோத்தை மன்னித்து அவன் அப்படியே விட்டுவிட்டான். அதுக்கப்புறம் பாருங்கள், லோத்துக்காக வேண்டி அநேக காரியங்களை அவன் செய்வதை நாம் நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை முதலாவதாக பார்த்தீங்கன்னா சிநேகிதன் என்று சொல்லக்கூடியவர்கள் முதலாவதாக பார்த்தீங்கன்னா மன்னிக்கக்கூடியதான சுபாவம் உடையவர்களாக காணப்படுவார்கள். நம்மிடத்தில் அப்படிப்பட்டதான சுபாவம் காணப்படுகிறதா? நம்ம அப்படிப்பட்ட சுபாவம் காணப்பட்டால் நாம் தேவனுக்கு சிநேகிதராக நாம் காணப்படுவோம். இன்றைக்கு பாருங்கள், எத்தனையோ பேர்த்தினால எத்தனையோ காரியங்களை மன்னிக்க முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி தேவன் நம்மை பார்த்து எப்படி என்னுடைய சிநேகிதன் என்று எப்படி சொல்ல முடியும்? எந்த விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா சிநேகிதன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஜீவனையும் பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடியவனாக காணப்படுவான். சிநேகிதன் பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்றைக்கும் பாருங்கள், உலகத்தில் நடக்கிறதான அநேக சம்பவங்களை பாருங்கள், தன்னுடைய சிநேகிதனுக்காக போய் பாருங்கள், தான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, தான் எவ்வளோ தண்டனைகளை அனுபவித்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய சிநேகிதனுக்காக அநேக காரியங்களை செய்வதற்கு பார்த்திங்கன்னா துணிந்து அநேக காரியங்களை செய்து அதற்காக வேண்டி தண்டனையும் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க சிநேகிதருக்காக. அன்பு தேவனுடைய பிள்ளைய சிநேகிதனுக்காக தன்னுடைய ஜீவனையும் பார்த்திங்கன்னா கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பார்த்திங்கன்னா தம்முடைய ஜீவனையே பார்த்திங்கன்னா நமக்காக வேண்டி பார்த்திங்கன்னா கொடுத்தார். அதாவது ஒருவன் தன் சிநேகிதனுக்காக கொடுக்கிற ஜீவனில் அதிகமான தன்னுடைய ஜீவனை கொடுக்குற அன்பிலும் அதிகமான அன்பு ஒன்றுமே கிடையாதுன்னு அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஜீவனையே நமக்காக வேண்டி பார்த்திங்கன்னா சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து உங்களையும் என்னையும் பார்த்திங்கன்னா தேவன் மீட்டு கொண்டார். எதற்காக? நாம் தேவனுக்கு ஒரு காலத்தில் பகைவராக காணப்பட்டோம். ஆனாலும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாக காணப்பட்டதான நம்மை தேவன் பார்த்திங்கன்னா தம்முடைய இரத்தத்தின் ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்து உங்களையும் என்னையும் பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா சிநேகிதராக வைத்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்படுகிறோம்? நாம் தேவனுக்காக வேண்டி ஜீவனை கொடுக்கறதுக்கான வகையில் நம்முடைய அனுபவம் காணப்படுகிறதா? நம்ம மேலே அன்பு வைத்து தம்முடைய ஜீவனையே பார்த்திங்கன்னா தம்முடைய குமாரனையே அனுப்பி தன் பலியாக ஒப்பு கொடுத்தாரே, அவருக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்படுகிறோம் என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆபிரகாமை கூட எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாம் பாருங்கள், தேவனுக்கு கீழ்ப்பிடிக்கிறவனாக காணப்பட்டான். ஆபிரகாமுக்கு பாருங்கள் 100 வயதில் தான் தேவன் ஈசாக்கை கொடுக்கிறார். கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த ஈசாக்கையும் பார்த்திங்கன்னா மோரியா மலையில் வந்து என்னென்னா பலியிட சொல்கிறாரு. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஆபிரகாம் பாருங்கள் அந்த காரியத்தில் பாருங்கள் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவன் பாருங்கள் தன்னுடைய ஆண்டவர் மேலே வைத்ததான சிநேகத்தின் நிமித்தமாக தன்னுடைய மகனையே பார்த்திங்கன்னா பலி செலுத்துவதற்கு பார்த்திங்கன்னா துணிந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் கொண்டிருக்கிறான். ஆனால் அங்கே போன இடத்துல தேவன் அவனுக்கென்று வேறொரு ஆட்டுக்கடாவை பார்த்திங்கன்னா தேவன் ஆயத்தம் பண்ணினார். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? சிநேகிதன் என்று சொல்லக்கூடிய எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா தேவனுக்குடைய வார்த்தைகளுக்கு பார்த்திங்கன்னா கீழ்ப்படுகிறவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? தேவன் நம்மை பார்த்து நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள் என்று தேவன் நம்மை சொல்ல முடியுமா? நம்மளும் தேவனுடைய நாளைக்கான நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆயத்தமாக இருக்கிறதான நமக்குள்ளாக எப்படிப்பட்டதான சிநேகம் நமக்கும் தேவனுக்கும் உள்ளதான உறவு எப்படிப்பட்ட உறவாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா சம்பந்தம் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கை தரம் பார்த்திங்கன்னா போய்கொண்டே இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம காணப்படுவோமானால் தேவன் நம்மை குறித்து எப்படி சிநேகிதன் என்று நம்மை குறித்து சொல்ல முடியும்? நான்காவதாக பார்த்திங்கன்னா சிநேகிதன் என்பவன் எப்படிப்பட்டவனாக காணப்படுவான்னா, சிநேகிதன் என்பவன் பரிந்து பேசுகிறவனாக காணப்படுவான். ஆபிரகாம் பாருங்கள் தன்னுடைய சகோதரனுக்காக பார்த்திங்கன்னா பரிந்து பேசுகிறான் ஆண்டவர் இடத்துல. ஆண்டவரே இத்தனை நீதிமான் இருந்தானா நீர் என்னென்ன அழிப்பிறான்னு சொல்லிட்டு அவன் லோத்துக்காக வேண்டி பரிந்து பேசினது நிமித்தமாக லோத்தை பார்த்திங்கன்னா அந்த அழிவிலிருந்து
தேவன் மீட்டெடுக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நாம் மற்றவர்களுக்காக நாம் பரிந்து பேசக்கூடியவர்களாக காணப்படுகிறோமா? அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நாம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தில் உள்ளதான ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நாம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறோமா? அடுத்தவர்கள் அநேக வியாதி பலவீனத்தில் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்காக நாம் பரிந்து பேசி தேவனிடத்தில் ஜெபித்து நாம் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நாம் அவர்களுக்கு விடுதலை நாம் பெற்றுக் கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? அப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்படுவோமே ஆனால் நாம் தேவனுக்கு சிநேகிதர்களாக நாம் காணப்படுவோம். ஆனால் நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறோமா என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோபு பாருங்கள், யோபுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, எவ்வளோ போராட்டம் வந்துச்சு. அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்ததான சிநேகிதர்களும் யோபையை தான் பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டினார்களே ஒழிய, அதே நேரத்தில் யோபுக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு சொல்லி அவங்க என்னென்னா பாரப்படல, யோபையை தான் பார்த்திங்கன்னா குறை சொல்லி கொண்டே இருந்தாங்க. ஆனால் கடைசியில் பாருங்கள், அவனுக்கு அந்த சிநேகிதர் மேலே கூட கோபம் உண்டானது, சிநேகிதர் மேலே கூட வருத்தம் உண்டானது. ஆனாலும் பார்த்திங்கன்னா கடைசியாக யோபு தன் சிநேகிதருக்காக எப்போ விண்ணப்பம் பண்ணினானோ அவனுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய ஜெபத்தை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா தனக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டிய ஜெபிப்பார்களே ஒழிய அதாவது என்னென்னா சர்ச்சில் உள்ளதான மற்ற குடும்பத்துக்காகவோ, அதே நேரத்தில் கஷ்டப்படுற குடும்பத்துக்காகவோ, அதே நேரத்தில் பிரச்சனையில் உள்ள குடும்பத்துக்காகவோ அநேக காரியங்கள் எல்லாம் கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்காக வேண்டி பார்த்திங்கன்னா ஒரு பாரப்பட்டு ஒரு ஜெபிக்கிறதான ஒரு அனுபவம் இருக்காது, பரிந்து பேசுகிறதான ஒரு அனுபவம் இருக்காது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார். ஆனால் இன்றும் நமக்காக வேண்டி அவர் பார்த்திங்கன்னா பரிந்து பேசி கொண்டே தான் இருக்கிறார். அதனால தான் நம்முடைய துர்க்கிரியைக்கு ஏற்ற தண்டனை நேரிடாமல் நம்ம என்னென்னா பாதுகாக்கப்படுகிறோம். அவர் பரிந்து பேசலைன்னா நமக்கு பார்த்திங்கன்னா இன்னும் தண்டனை வந்து கொண்டே இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான அனுபவம் நமக்கு காணப்படுகிறதா? நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். யோபு பாருங்கள், சிநேகிதருக்காக அவன் வேண்டுதல் செய்கிறவனாக காணப்பட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொன்னார். ஆண்டவராக இயேசு பாருங்கள், நான் எனக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். அவர் என்னென்னா, எனக்காக வேண்டி நான் வேண்டிக் கொள்கிறேன், நீர் எனக்கு தந்தவர்களுக்காக அவர்களுக்காக நான் என்னென்ன வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். இன்றும் பாருங்கள், நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் நமக்காக வேண்டி ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நமக்காக விண்ணப்பங்கள் வேண்டுதல் அவர் நமக்காக வேண்டி செய்து பிதாவின் வலது பாரசத்திலிருந்து அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய துர்க்கைக்கு ஏற்ற தண்டனை கிடைக்காதபடிக்கு தேவன் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, சிநேகிதன் என்பவன் இப்படிப்பட்டதான பரிந்து பேசக்கூடியதான ஒரு அனுபவத்தோடு காணப்படுவான். இப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ளாக காணப்படுமே ஆனால் நாம் தேவனுக்கு சிநேகிதராக காணப்படுவோம். அந்த ஆபிரகாமை போல ஒரு நாள் தேவனை முகமுமாய் காண்போம், கண்டு களி கூறுவோம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நான்காவதாக பார்த்திங்கன்னா ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டது ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் என்று சொல்லப்பட்டது. ஆதியாகமம் 26 அதிகாரம் 24 வசனம் பாருங்கள். இல்லை, அன்று ராத்திரி ஆதியாகமம் 26 அதிகாரம் 24 வசனம். அதாவது ஈசா கிட்ட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு ஆபிரகாமை குறித்து, என் ஊழியக்காரனாகி ஆபிரகாம்னு. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து, பாருங்க, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ண, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று பார்த்தீங்கன்னா அங்கே அவர் சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். அதாவது என்னென்னா, ஈசாக்கு துறவை வெட்டி கொண்டே போகிறான். ஆனால் அந்த துறவை எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஜனங்கள் என்னென்னா பிடுங்கி போட்டுறாங்க. இந்த துறவு எங்களுக்கு உரியது கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவனோட பிரச்சனை பண்ணி எல்லா துறவையும் பார்த்திங்கன்னா பேர் சபாவில் கடைசியாக ஒரு துறவு நோன்றான். அந்த துறவையும் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னா
பிடுங்க வந்த பொழுது அவன் அப்போதைக்கு அன்று ராத்திரியில் பாருங்க அவன் மனசே சோர்ந்து போயிடுறான். ஈசாக்கு அப்போதைக்கு அவர் சொல்கிறாரு, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் பாருங்க எங்கெங்கே அவன் விட்டு கொடுத்த எத்தனை துறவை விட்டு கொடுத்தானோ அதற்கு பதிலாக அவன் தோண்டின அத்தனை துறவுகளையும் பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா நீரூற்றை உண்டாக்க செய்து ஈசாக்கை பார்த்திங்கன்னா ஆசீர்வதித்தார். ஈசாக்கு விதைத்தான், அவன் பார்த்திங்கன்னா 100 மடங்கு பலனை அடைந்தான் என்று பார்க்கிறோம். இதே வாக்குவாதம் பண்ணி துறவை யார் யார் பிடுங்கினானோ அவன்லாம் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட பலனை அடையலை. அதனால தான் ஈசாக்கை குறித்து அவர் என்னென்னா மென்ஷன் பண்ணுறாரு அந்த இடத்துல, ஈசாக்கு விதைத்தான், அவன் என்னென்னா 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளையை அவன் அந்த இடத்துல பாருங்கள் 4வதாக அவன் பாருங்கள் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் என்று சொல்லப்பட்டது. ஊழியன் என்று சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அவன் எல்லா வார்த்தைக்கும் பார்த்திங்கன்னா கீழ்ப்படுகிறவனாக காணப்படுவான். இன்றைக்கு பாருங்கள் ஊழியர் என்று சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா இன்றைக்கு அநேக விதமான பட்டங்கள் இன்றைக்கி உலகத்தில் என்னென்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களே தன்னைத்தானே பார்த்திங்கன்னா அநேக பட்டங்களை வைத்துக் கொள்கிறார்கள். சிலர் என்னென்னா ப்ராப்பர்ட் என்று வைத்துக் கொள்கிறார்கள், சிலர் என்னென்னா அப்போஸ்தலர் என்று வைத்துக் கொள்கிறார்கள், சிலர் என்னென்னா ரெவரண்ட்டு, இன்னும் பார்த்திங்கன்னா அநேக விதமான பட்டங்கள் A to Z வரைக்கும் பார்த்திங்கன்னா அநேக விதமான பட்டங்கள் உலகப்பிரகாரமான பட்டங்களும் இருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியிலும் பார்த்திங்கன்னா அநேக விதமான பட்டங்கள் இருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய எப்படிப்பட்டதான ஊழியக்காரராக இருந்தாலும் எப்படிப்பட்ட பட்டம் பெற்றவர்களாக இருந்தாலும் ஊழியன் என்று சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும்னா ஊழியன் என்று சொல்லக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா பணிவிடை செய்கிறவனாக காணப்பட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பந்தியில் இருக்கிறவன் பெரியவனா பணிவிடை செய்கிறவன் பெரியவனா, நான் உங்களுக்கு என்னென்ன பணிவிடை செய்கிறவனாக நான் வந்தேன் என்று அவர் சொல்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள் நமக்கு பணிவிடையை தான் பார்த்திங்கன்னா செய்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை இன்று பார்த்திங்கன்னா ஊழியன் என்று சொல்லிக் கொள்கிறதான அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவங்க ஏதோ பெரிய ஆள் மாரியும் மீதி பேர்லாம் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற மாரியும் அவங்க நினைத்து கொண்டிருக்காங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய ஊழியன் என்று சொல்லக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னா இறங்கி வேலை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கி என்னென்னா அவங்களோட பெட்டியை தூக்குறது கூட பாருங்கள் மற்றவர்களை ஆளை வைத்துக்கிறது, அவங்களுடைய காரியத்தை பார்க்குறது கூட பாருங்கள் 4 பேரை பார்த்திங்கன்னா வைத்து கொண்டு பார்ப்பது, இது பார்த்திங்கன்னா சரியான ஒரு ஊழியனுக்கு பார்த்திங்கன்னா அழகே கிடையாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமானால் எலியேசர் வீட்டில் பார்த்திங்கன்னு ஆபிரகாமுடைய வீட்டில் எலியேசர் இருக்கிறாரு. எலியேசர் பாருங்கள் அவன் ஆபிரகாம் என்ன சொன்னான்னா எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அவன் செய்கிறவனா இருந்தான். அவன் ஊழியக்காரன் தான். அவனுக்கு பாருங்கள் அவன் பாருங்கள் நிறையா காரியத்துலலாம் அவன் தசம பாகம்லாம் அதுக்கு கீழெல்லாம் இவனுக்கெல்லாம் கூட தசம பாகம் கூட கொடுத்தான். ஆனால் பாருங்கள் எலியேசரை பாருங்கள் அவன் ஈசாக்கை எல்லாம் பொண்ணு பார்க்க அனுப்பும் பொழுது எலியேசரை தான் அவன் அனுப்புகிறான். ஆனால் அங்கே பாருங்கள் அவன் பணிவிடை செய்கிறவனா தான் அந்த எலியேசர் காணப்பட்டானே ஒழிய எந்த இடத்துலையும் பாருங்கள் ஆபிரகாமுக்கு மிஞ்சி அவன் எந்த காரியத்தையுமே செய்யவே இல்லை. எல்லா காரியத்திலும் பாருங்கள் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தே தான் இருந்தான். ஆபிரகாம் சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்று பாருங்கள், இன்று எப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்படுகிறோம். தேவன் உங்களையும் என்னையும் பார்த்திங்கன்னா அநேக தேவனுக்கென்று பணிவிடை செய்கிறவர்களாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், அநேக காரியங்களை செய்கிறார். ஆனால் நம்ம கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக காணப்படுகிறோமா? ஆபிரகாம் பாருங்க கர்த்தருடைய கட்டளைகளுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அவன் கீழ்ப்படுகிறவனாக காணப்பட்டான். அதேமாதிரி எலியேசரும் பாருங்கள் என்னுடைய ஊழியக்காரனை ஆபிரகாம் கட்டளையிட்டபடியே செய்கிறவனாக இருந்தான். ஆபிரகாம் அது அவனுடைய ஆண்டவன் கட்டளையிட்டபடியே எல்லாவற்றையும் பார்த்திங்கன்னா அவன் செய்கிறவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய ஊழியன் என்று சொல்லும் பொழுது அவன் பார்த்திங்கன்னா தன்னுடைய இஷ்டப்படி நடக்கிறவனாக காணப்பட மாட்டான். ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோமானால் அவன் 2 இடத்துல தான் பார்த்திங்கன்னா தன்னுடைய இஷ்டப்படி நடந்தானே ஒழிய மற்றபடி என்னென்னா தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே அவன் செய்கிறவனாக, மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா தேவனுடைய எஜமானுடைய விருப்பத்தையே அவன் நிறைவேற்றுகிறவனாக காணப்பட்டான். அதனால தான் ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தாரு, நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா அவனை கொடுத்து சாட்சி கொடுத்தார் என்று பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை குறித்து இப்படிப்பட்டதான சாட்சி கொடுக்க முடியுமா? நீ எனக்கு பயப்படுகிறவன்
என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், என்னுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டதான வார்த்தைகளுக்கு, வசனங்களுக்கு நம்ம பயப்படுகிறோமா? நாம் தேவனுக்கு பணிவிடை செய்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறதான நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான நிலைமையை பார்த்திங்கன்னா தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்த கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த 4 விதமான காரியங்களும் பார்த்திங்கன்னா ஆபிரகாமிடம் காணப்பட்டது நிமித்தமாக ஆபிரகாம் பாருங்க தேவனுடைய நாளை கண்டான், கண்டு களி கூர்ந்தான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுது? இப்படிப்பட்டதாக 4 விதமான சுபாவங்கள் நமக்குள்ளாக காணப்படுகிறதா? ஆண்டவர் நம்மை குறித்து என் தாசனாகிய ஆபிரகாம் என்று சொன்னது போல என் தாசன் என்று நம்மை குறித்து சொல்ல முடியுமா? இரண்டாவதாக அவன் விசுவாசத்தோடு அவன் காணப்பட்டான், விசுவாசமுள்ள ஆபிரகாமாக காணப்பட்டான். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா அவன் தேவனுக்கு சிநேகிதனாக காணப்பட்டான். சிநேகிதன் என்று சொல்லும் பொழுது அவன் பாருங்க அவனிடத்தில் தேவன் அநேக ரகசியமான காரியங்கள் எல்லாம் தேவன் வெளிப்படுத்தினார். ஆனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் பாருங்கள் அநேக இடத்துல சொல்கிறார், இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று. நமக்கும் பாருங்கள் அப்படிப்பட்டதான சிநேகிதராக காணப்பட்டதான் நமக்கும் பாருங்கள் சபையை குறித்ததான அநேக காரியங்களை தேவன் ரகசியமாக வெளிப்படுத்தி தேவன் தருகிறார். 4வதாக பார்த்தீங்கன்னா ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது அவன் பணிவிடை செய்கிறவன், எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி அவன் செய்கிறவனாக பார்த்தீங்கன்னா அவன் காணப்படுகிறவனாக காணப்பட்டான். இப்படிப்பட்டதான 4 விதமான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது நாமும் ஒரு நாளில் அந்த ஆண்டவராய் இயேசுவை நாம் முகமுகமாய் காண்போம். அந்த நாள் வெகு சீக்கிரமாக வருகிறது. அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காணுவேன் நேசரை நான் காணுவேன், அந்நிய கண்களாலே அல்ல சொந்த கண்ணால் காணுவேன். காணுவேன் நேசரை நான் காணுவேன், அந்நிய கண்களாலே அல்ல சொந்த கண்ணால்